திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் 360 சேனல் மூலம் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் திருவிளையாடல் புராணத்திலே பிட்டுக்கு மண் சுமந்த புராணத்தை பார்க்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காட்சி, இடம் வைகை ஆற்றங்கரை. இறைவர்: ஐயா, நான் வந்தியம்மையின் கூலியால். வந்தியம்மையின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் கரையை அடைக்கச் செல்லுகிறேன். பின்குறள்: கூலியாளாக வந்த சொக்கநாத பெருமான் கூடை நிரம்ப மண்ணை எடுத்து கொட்டியும் வெள்ளத்தில் கூடை விழுமாறு செய்தும் பின் அதனை குதித்து எடுத்தும் மரநிழலில் படுத்து உறங்கியும் பணி செய்பவர்களோடு சேர்ந்து பாடி ஆடியும் காவலர்களை கண்டால் பணிவோடு இருப்பது போல் பாவனை செய்தும் திருவிளையாடல் புரிகின்றார் சிவபெருமான். இறைவர் கேட்கின்றார்: என்னப்பா, எப்போது பார்த்தாலும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கு வாருங்கள், ஆடி பாடலாம் என்கிறார். அதற்கு ஊரார் சொல்லுகிறார்கள்: ஏம்பா, சும்மா இரு, காவலர்கள் கண்டால் தண்டிக்கப் போகிறார்கள், எங்களை வேலை செய்ய விடு என்று கூற அதற்கு இறைவர் பதிலளிக்கின்றார். இறைவர்: எனக்கு ரொம்ப பசிக்கிறது, வந்தியம்மையிடம் சென்று பிட்டு சாப்பிட்டு வருகிறேன் என்று கூறி அவர் கிளம்புகிறார். அதற்கு காவலர்: வந்தியம்மைக்கு கொடுக்கப்பட்ட கரை மட்டும் உயராது, அப்படியே இருக்கின்றதே, கூலியால் எங்கே? அவரை அழைத்து வாருங்கள் என்று ஊராரிடம் கேட்கின்றார். இறைவரை அழைத்து வருகின்றனர். இறைவர்: ஏம்பா, பிட்டு சாப்பிட விடமாட்டீர்களா? ஏம்பா, பிட்டு சாப்பிட விடமாட்டீர்களா? சாப்பிடாமல் எப்படி வேலை பார்ப்பது என்று காவலரை பார்த்து இறைவர் கேட்டார். அதற்கு காவலர்: ஏன் இன்னும் கரையை அடைக்கவில்லை என்று கேட்டார். இறைவர்: என்னை சாப்பிட விட்டால் தானே நான் கரையை அடைக்க முடியும் என்று சொன்னார். அதற்கு காவலர்: நீ இன்று காலை முதல் பலமுறை பிட்டு சாப்பிட சென்று விட்டாய், கரையை அடைத்த பாடில்லை. அது மட்டுமின்றி அடைக்கப்பட்ட கரைகளின் மீது ஏறி மிதித்து விளையாடுகிறாய். நீ யார், சித்தனா இல்லை பித்தனா? இல்லை, அது மட்டுமின்றி அடைக்கப்பட்ட கரைகளின் மீது ஏறி மிதித்து விளையாடுகிறாய். நீ யார், சித்தனா பித்தனா? இல்லை, வந்தியம்மை ஏமாற்றிவிட்டு அருந்த வந்த எத்தனா? அழகிய வடிவம் கொண்ட உன்னை கண்டால் கூலியால் போலவும் தெரியவில்லை. உன்னை பற்றி பாண்டிய மன்னிடம் அறிவிப்போம். மன்னர் வரக்கூடிய நேரம் இதுதான் என்று காவலர் சொன்னார். பிறகு பாண்டிய மன்னர் வருகிறார். பாண்டியர் மன்னர் வரும்பொழுது மகுடம் சொல்லப்படுகிறது. பாண்டிய மாமன்னர் அரிமர்த்தன பாண்டியர் வாழ்க வாழ்க! பாண்டிய மாமன்னர் அரிமர்த்தன பாண்டியர் வாழ்க வாழ்க! மன்னர்: கரையின் ஒரு பகுதி உயரவே இல்லையே, என்ன இது? இப்பங்கை அடைப்பவர் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு காவலர்: மன்னா, இவர் தன் பணியும் செய்யாது மற்றவரையும் பணி செய்ய விடாது ஆடியும் பாடியும் குதித்து விளையாடியும் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார். மன்னர் அதற்கு பதிலாக: என்ன தைரியம், கடமையை செய்யாது விளையாடிவிட்டு என் முன் எந்த அச்சமும் என்று நிற்கின்றாரே? என்ன தைரியம், கடமையை செய்யாது விளையாடிவிட்டு என் முன் எந்த அச்சமும் என்று நிற்கின்றாரே என்று மன்னர் கேட்கின்றார். அதற்கு தன் கையில் உள்ள பிரம்பால் இறைவர் முதுகில் அடிக்கின்றார். இந்த பகுதியில் இறைவர் இந்த செய்கை செய்கிறாரே என்று இறைவர் முதுகில் அடிக்கின்ற ஒரு காட்சி. மன்னர் தன் கையில் உள்ள பிரம்பால் இறைவர் முதுகில் அடிக்கின்றார். பின்குறள்: பாண்டிய மன்னன் தன் கையில் உள்ள பொற்பிரம்பால் கூலியால் வேடத்தில் இருந்த இறைவரை அடிக்க சோதி வடிவான இறைவன் தான் கொண்டு வந்த கூடையிலுள்ள மண்ணை அவ்வுடைப்பில் கொட்டி மறைத்தருளினார். அக்கணத்திலேயே அரசன் அடித்த அடி அரசன் முதுகிலும் இவ்வுலகத்திலுள்ள அனைத்து உயிர்கள் மீதும் தாய் வயிற்றிலுள்ள குழந்தைகள் மீதும் மால் ஆயன் முதலான தேவர்கள் முதுகிலும் பட்டது. இறைவர் மண்ணை கொட்டிய இடம் மலை போன்று உயர்ந்து விளங்கியது. மன்னன்: என்ன இது அதிசயம்?
அவர் மறைந்து விட்டாரே, அவரை அடித்த அடி என் மீது மட்டுமல்லாது உங்கள் அனைவர் மீதிலும் விழுந்ததே, வைகை கரையும் அடைபட்டு விட்டதே, வந்தவர் யாரோ, சாதாரணமானவர் இல்லை, தவறு செய்து விட்டேனோ, ஆலவாய் அண்ணலே, ஒன்றும் புரியவில்லையே என்று மன்னர் அதிசயிக்க அசரீரி கேட்டது. அரிமர்த்தன பாண்டியனே, உன்னுடைய பொருட்கள் யாவும் தர்ம நீதியில் வந்தமையால் நமக்கு நமது அடியவருக்கும் வாதவூரன் உதவும்படி செய்தான். நரிகளை பரிகளாக்கி நாமே கொண்டு வந்து கொடுத்தோம். நம் அருளினாலேயே அவை மீண்டும் நரிகளாக மாறின. வாதவூரின் துன்பத்தை போக்கும்படி வைகை ஆற்றில் வெள்ளத்தை உண்டாக்கினோம். வந்தியம்மைக்காக கூலியாளாக வந்து உன்னிடம் பெரும்படியும் கொண்டோம். நாமே மண்ணை கொட்டி வைக்க கரையும் சரி செய்தோம். வந்தியம்மையின் துன்பத்தை நீக்கி சிவலோக வாழ்வும் அளித்தோம். அனைத்தையும் நாம் வாதவூரரின் பால் கொண்ட அன்பின் பொருட்டே செய்தோம். இவ்வடியவனின் பெருமையை நீ சிறிதும் அடியவனின் பெருமையை நீ சிறிதும் தெரிந்து கொள்ளவில்லை. வாதவூரன் என்னிடம் மிகவும் அன்பு கொண்டவன். உனக்கு இம்மை பயனும் மறுமை பயனும் தேடி கொடுத்தவன். எம்மை தவிர வேறு எதையும் விரும்பாதவன். அவன் விருப்பப்படி செல்லுமாறு விடுத்து சைவ நன்னெறி காத்து நின்று செங்கோல் ஆட்சி புரிவாயாக என்று அசரீரி ஒலித்தது. மன்னன்: பரம்பொருளே, தென் திரு ஆலவாயா, சொக்கநாதா, என்னே உனது கருணை. பேதையேன் செய்பிழை பொறுத்தருளுங்கள். தென்பாண்டி நாட்டானே, அடியேனுடைய குற்றத்தை நீக்கிய கோதிலா அமுதே, குணப்பெரும் கடலே, வாதவூரர் எங்கே? அவரை கண்டு வணங்கி என் பிழையை பொறுத்தருள வேண்டுவேன். காவலாளி: மன்னா, அவர் திரு ஆலவாய் கோயிலில் உள்ளார். மன்னர்: நாம் உடனே அங்கே செல்லுவோம் என்று திரு வாதவூரரை நோக்கி ஆலவாய் கோவிலுக்கு செல்கிறார் மன்னன். காட்சி: ஆலவாய் திருக்கோயில். மன்னன்: திருவாதவூரரே, தங்கள் பெருமை அறியாது நான் பல தீங்குகளை செய்துவிட்டேன். ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாகிய ஈசனாரே, தங்களுக்காக மண் சுமந்து பெரும்படி கொண்டார். சிவசிவ, நான் அறியாது செய்த தவற்றிற்காக மிகவும் வருந்துகிறேன். மாணிக்க வாசகர் பதிலளிக்க: மன்னா, வருத்தப்பட வேண்டாம். உங்கள் குலதெய்வமாக சோமசுந்தர கடவுள் விளங்குவதால் பொய்மை நீங்கி நன்மை பெருகும் ஞானம் தங்களுக்கு கிடைத்துள்ளது. மனுநீதி வழியில் நின்று திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து நல்லாட்சி புரிவாயாக. இறைவர் திருவுள்ளப்படி அடியேன் பல தலங்களுக்கும் சென்று எம் ஈசர் புகழை பாடுவேன். மன்னர் பதிலளிக்க: திருவாதவூரரே, தங்களால் நம் பாண்டிய நாட்டிற்கே அளவிலா புகழும் பெருமையும் கிடைத்தது. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். இப்படி பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் புராணத்திலே இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த காட்சிகளை நாம் வாசித்தோம். அப்படி மாணிக்கவாசக சுவாமிகளால் பாடப்பட்ட அந்த பாடலையும் அடியேன் இங்கு முன்வைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன். கண் சுமந்த நேற்றி கடவுள் களிமதுரை. மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு. புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன். கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை. மண் சுமந்த கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு.
பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். இப்படி மாணிக்கவாசகர் சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள். அன்பர் பாடும் பாடலை பரிசிலாக கொண்டு அன்பர் பாடும் பாடலை பரிசிலாக கொண்டருள்கின்ற பெண்பாகனும் திருப்பெருந்துறையை உடையவனும் தேவலோகத்தவரும் புகழ்ந்து பாடியுமான புகழை உடையவனும் மண்ணுலகத் தலைவனும் நெற்றிக்கண்ணனும் ஆகிய கடவுள் கூடர் பதியில் மண் சுமந்து கொண்டு பாண்டியன் கையில் பிறம்படியால் புண்பட்ட பொன்போலும் திருமேனியை புகழ்ந்து பாடுவோம் என்று இந்த பாடலுக்கு பொழிப்புரையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிட்டுக்கு மண் சுமந்த இந்த இறைவனை நாம் திருவிளையாடல் புராணத்தின் வாயிலாக பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. முழுமையான நன்றியை நாம் சிகாரம் 360 சேனலுக்கு வழங்குவோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.